எக்ஸ்பான்ஷன் மாதிரி. ஓகே. ஸோ ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு பிளேஸா இருக்கலாம், ஏதோ ஒரு லிட்ரேச்சர்ல இருக்க என்னமோ ஒரு ஒர்க்கை பத்தி கூட இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹி வாஸ் அ ரியல் ரோமியோ வித் த லேடிஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ லிட்ரேச்சர்ல நமக்கு அந்த ஒர்க்ல ரோமியோ அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு லவபிளான பர்சன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு இங்க ஒரு பர்சனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்யூஷன். ஒரு பர்சனுக்கோ இல்ல ஒரு பிளேஸையோ பிரீஃபான ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆனஃபோரா. ஸோ ஆனஃபோரா அப்படின்றது என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சென்டென்சஸ். ஸோ சக்சசிவ் கிளாசஸ்ல வந்துட்டு ஒரு வேர்டோ இல்ல ஃப்ரேஸோ வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஆனஃபோரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் வாஸ் பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், இட் வாஸ் ஒர்ஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் உடைய A Tale of Two Cities டைம்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்த கிளாசஸ், ஸோ சக்சசிவ் கிளாசஸ்ல ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஆனோஃபோரா அப்படின்னு சொல்லி கோட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ் வந்து கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும். கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க சென்டென்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலா வந்த மாதிரி ஏதோ பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு ரொம்ப வியர்டாலாம் தெரியாது, என்னடா இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிலாம் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் அந்த மேல பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், ஒர்ஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்ங்கிறது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியான ஐடியாஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டான ஐடியாஸ். ஆனா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, அவங்க சொல்ல வர்றது ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ டூ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை ஒன்னா கொண்டு வந்து அந்த சென்டென்ஸை வந்து பேலன்ஸ்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆன்டிதீசிஸ். ஓகேவா? இத கான்செப்ட் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வேற பொயட்டிக் லைன்ஸ்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போஸ்ட்ரோஃப். ஸோ அப்போஸ்ட்ரோஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு இல்லாத பர்சன், அவங்க இந்த உலகத்துல இல்ல இப்போ இங்க நம்ம பக்கத்துல இல்ல அவங்க ஒரு அப்டிராக்டான ஐடியா. அப்டிராக்ட்ங்கிறது நம்மளால ஜஸ்ட் பார்க்கலாம் முடியாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது அட்ரஸ் பண்ற மாதிரி. இப்ப நம்ம கூப்பிடுறோம்ல, யாரோ ஒருத்தவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஜாக் அப்படிங்கிற ஒரு கூப்பிடுறோம்ல, அந்த நேம் சொல்ற மாதிரியே அந்த மாதிரி அப்டிராக்டான விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றதா வந்து அப்போஸ்ட்ரோஃப் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங். ஸோ டெத் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயம், அப்படித்தானே? நம்மளால அந்த விஷயத்த வந்து டச் பண்ணலாம் முடியாது. ஜஸ்ட் அது ஒரு கான்செப்ட், ஒரு அப்டிராக்டான விஷயம். அதை வந்து அவங்க ஸ்டார்டிங்ல அதாவது கூப்பிடுற மாதிரி, கால் பண்ற மாதிரி, ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கனால அது வந்து அப்போஸ்ட்ரோஃப். ஸோ இது வரைக்கும் உள்ள பார்த்தது எல்லாமே கிளியரா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேத்தோஸ். ஸோ இதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ல. ஸோ பேத்தோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா திடீர்னு வந்துட்டு ஒரு நார்மலா போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா டோன் வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ அதுதான் ஹி ஸ்பெண்ட் இஸ் ஃபைனல் ஹவர் ஆஃப் லைஃப் டூயிங் வாட் ஹி லவ் மோஸ்ட், ஆர்கியூவிங் வித் ஹிஸ் வைஃப். ஸோ திடீர்னு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு காமிக்கல் ஃபீச்சரோ இல்ல ஒரு ரிடிகுலஸா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது. சடன் சேஞ்ச் ஆஃப் டோன் இல்ல மூட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேத்தோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பேத்தோஸ்க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்னா அவன் வந்து அவனோட லைஃபோட கடைசி நேரத்துல வந்து இருந்துட்டு இருந்தான், அந்த பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருந்தான். அந்த பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவன் ஒய்ஃப் கூட சண்டை போடுறது. ஸோ இது வரைக்கும் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன், ஐயோ பாவம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது நமக்கே ஒரு சிரிப்பு லைட்டா வரும். ஸோ அந்த மாதிரி சடன் சேஞ்ச் இன் டோன் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா பேத்தோஸ். நெக்ஸ்ட் வந்து கன்சீட். ஸோ கன்சீட் வந்து நம்ம பார்த்த ஒரு மூமெண்ட் இல்ல ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் உடைய ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் பார்த்திருக்கோம். வெரி குட். மெட்டாபிசிக்கல். குட், வெரி குட். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து கன்சீட் வந்து அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்திருக்கோம். ஸோ அன் எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர் வித் காம்ப்ளெக்ஸ் லாஜிக், அதான். ஸோ அந்த காம்பஸ்ன்னு சொல்றாரு, அதே நமக்கு பியூட்டிஃபுல்லா எக்ஸாம்பிள் சொல்லிடுவாங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர், அதான் அதனோட கீ டேர்ம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ டைரக்டா நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர். ஸோ லாஜிக் பார்த்தா இடிக்கும், என்னடா இப்படி 2 லெக் ஆஃப் அ காம்பஸா அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர். ஸோ அதுதான் என்னன்னா கன்சீட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஆஃப் தி மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸான ஜான் டன்னுடைய போயமே எடுத்துக்கிறாங்க, வெலடிக்ஷன் ஃபார்பிடிங் மார்னிங். அதுல 2 லெக்ஸ் ஆஃப் அ காம்பஸ்ன்னு அவரையும் மென்ஷன் பண்ணிருக்கிறத வந்து கன்சீட் அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸ்க்ளூசிவா மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்க்கும் லொகேஷன். ஸோ என்ன அப்படின்னா
ஒரு பெரிய சென்டென்ஸ் யூஸ் பண்றது. அதாவது நேரடியா சொல்லாம பீட்டிங் த புஷ்ன்னு சொல்லுவோம்ல, சுத்தி வளைச்சு அங்க இங்கே போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறது. அததான் வந்து சர்க்கும் லொகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விஷயம் டைரக்டா டு த பாயிண்ட் சொல்லாம வளவலன்னு சொல்றது. பாருங்க, a tool used for cutting things such as paper and hair. இதுக்கு சிசர்னு நேரடியா சொல்லியிருக்கேன் அப்படித்தானே. சோ இதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்றதுனால இதுதான் நம்ம சர்க்கும் லொகேஷன் சொல்றோம். இதுல நம்ம பாக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே டைரக்டா நம்ம டெய்லி யூசேஜ்க்குள்ள எக்ஸாம்பிள் மாதிரி பாக்குறோம். ஆனா நம்ம எது கூட கனெக்ட் பண்ணோம்னா பொயட்டிக் லைன்ஸ் தான் ஃபுல்லாவே. இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு போம்ல ஏதோ ஒரு ஆத்தர் வந்து வளவலான்னு எதையோ பத்தி பேசிட்டு இருப்பாரு, அதை பத்தி கொடுத்து இதுல என்ன மாதிரியான லிட்ரரி டேர்ம் வந்து இங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க நம்மளுக்கு. சோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சர்க்கும் லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கயஸ்மஸ். ஸோ கயஸ்மஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிட்ரரி ஃபிகர், அதாவது கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதாவது ரிவர்ஸ் ஆர்டர்ல தூக்கி போடுறது. நமக்கு நல்லா கயஸ்மஸ்னால என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ரிவர்ஸ் ஆர்டர், இந்த ரெண்டு கீ டேர்மும் தான் ஞாபகம் வரும். எப்படி கன்சீட் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி கயாஸ்மஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ ஒரு வித்தியாசம் பண்றது, அதாவது ஜஸ்ட் உல்டா உல்டாவா போடுறது. எக்ஸாம்பிள் பாருங்க, நெவர் லெட் அ ஃபூல் கிஸ் யூ ஆர் கிஸ் ஃபூல் யூ. ஓகேவா, ஒண்ணுமே இல்ல, அந்த சென்டென்ஸை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல போடுறது, கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே மாத்தி விடுறது, சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல முன்னாடி இருக்கிறதுக்கு பின்னாடி போடுறது. இதைதான் நம்ம வந்து கயஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, சோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு 10 கிரிட்டிக்கல் டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம். அதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ சர்க்கும் லொகேஷன் என்னது? Making long sentences. Longer phrasing. Extended phrase use பண்றது. ஓகே, வெரி குட். சோ வந்துட்டு ஒரு சிம்பிளான விஷயத்த நம்ம சொல்றதுக்கு ரொம்ப லாங்கா சுத்தி சுத்தி வர்றது. அண்ட் பாத்தோஸ்னா என்னது? Change. Sudden change in tone. குட், வெரி குட். சடன் சேஞ்ச் இன் டோன். சோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்க கீப் டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த இதுனாலும் ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட். சோ கன்சீட்னா என்னன்னு பார்த்தோம். Extended metaphor. ஓகே, வெரி குட். எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம எம்சிக்யூஸ்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ஃபாஸ்டா போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டயக்கோப். ஸோ டயக்கோப் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் வேர்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெப்புடேஷன் ஆஃப் ஃப்ரேஸ் ஒன்று பார்த்தோம். அது என்னது, என்ன டேர்ம் பார்த்தோம்? சப்சீக்வெண்ட் கிளாஸ். குட், வெரி குட். அனஃபோரா. அடுத்தடுத்த சப்சீக்வெண்ட் கிளாஸஸ்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அனஃபோரா அப்படின்னு பார்த்தோம். இதுல டயக்கோப் அப்படிங்கிறது என்னது, ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் வந்துட்டு டூ இன்டர்வீனிங் வேர்ட்ஸ். ஸோ இப்போ ஹாரர் ஹாரர் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு ஒரு டூ இன்டர்வீனிங் வேர்ட்ஸ், அந்த இதுதான் வந்து ஹாரரா தான் நம்ம சொல்றோம். அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்னா டயக்கோப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, ரெபிடேஷன் ஆஃப் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் வித் ஒன் ஆர் டூ இன்டர்வீனிங் வேர்ட்ஸ். ஸோ அதுக்கு இடையில வந்து ஓ த அந்த மாதிரியான ஏதோ ஒரு 2-3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரெபிடேஷன், அதே வேர்டு திரும்ப அப்படியே வந்திருக்கு, இடையில எக்ஸ்ட்ரா 1-2 வேர்ட்ஸ் இடையில வந்திருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம டயக்கோப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் போல். நமக்கு இது நல்லா தெரியும், எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ நாமளா சொல்ல வேண்டியது ரொம்ப ஓவரா சொல்றது. ஸோ எனக்கு எவ்வளோ ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். ஸோ இது ஹைப்பர் போலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பழைய கொஸ்டின்ல இருக்கும். ஸோ ஹைப்பர் போலும் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா, ஸோ எக்ஸாஜுரேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இமேஜரி. ஸோ இமேஜரி அப்படின்றது என்னன்னா ஒரு விஷுவலா நம்ம அதை வந்து டிஸ்கிரைப் பண்றது. ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது அப்படி நம்ம சொல்லும் போது வேர்ட்ஸால சொல்லும் போதே நமக்கு அப்படி மைண்ட்ல வந்து ஒரு ஒரு பிக்சர் வந்து அழகா நமக்கு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிகரேட்டிவா ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதா இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தி கோல்டன் எல்லோ சன்லைட் ஃபில்டர் டவுன் த்ரூ தி பேல் நியூ லீவ்ஸ் ஆஃப் தி ஓக் ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு அப்படி கண்ணு முன்னாடி ஒரு பிக்சர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ விஷுவலா ஒரு விஷயத்த வந்து ஒரு போம்லயோ அதுலயோ டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பெஸ்டா ஒரு லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல ஏதாவது டிஸ்கிரைப் அப்படி பண்ணும்போது உங்க மைண்ட்ல வந்து டைரக்டா ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம இமேஜரி அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐரணி. இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு லிட்ரல் மீனிங் வேற, பட் இன்டென்டட் மீனிங் வேற. ஓகேவா, ஸோ வேர்ட்ஸ் வச்சு மீனிங் பார்த்தா அது ஒண்ணு மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலா இன்டென்டா அவங்க சொல்ல வந்த மீனிங்னு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, எ ஃபயர் ஸ்டேஷன் பர்ன்ஸ் டவுன். ஓகேவா, சோ நம்ம ஐரானிக்லாம் யாருக்கும் டவுட் இருக்கா?
ஓகே. ஸோ ஐரானிக்கலான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களை பார்த்திருப்போம். ஜஸ்ட் சொல்ல வர்றது வேர்டிங்ஸ்ல வரக்கூடிய மீனிங் ஒரு மாதிரி இருக்கும், பட் நம்மளுக்கு சொல்ல வர மீனிங் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஐரணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜக்ஸ்டா பொசிஷன். ஸோ ஜக்ஸ்டா பொசிஷன் அப்படின்றது என்னன்னா ரெண்டு ஐடியாஸை டுகெதர் வைக்கிறோம். ரெண்டுமே வந்துட்டு கான்ட்ராஸ்டிங் எஃபெக்ட். இது கிட்டத்தட்ட நம்ம மேல பார்த்தோம்ல அதே தான், சேம் எக்ஸாக்ட். ஓகேவா? நம்ம மேல ஒன்று பார்த்தோம்ல இதே மாதிரி கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸை வந்து நம்ம ஒன்னா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னது Antithesis. வெரி குட், ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரெண்டு கம்ப்ளீட்டான ஃப்ரேசஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸை வந்து போட்டுட்டு பட் பேலன்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஜக்ஸ்டா பொசிஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜஸ்ட் கான்ட்ராஸ்டிங் எஃபெக்ட் உள்ளதை பக்கத்துல வைக்கிறது வந்து ஜக்ஸ்டா பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. பட் பெஸ்டா நம்ம அந்த சென்டென்ஸ் இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஆன்டிதீசிஸ் தான் நம்ம வந்து ஆப்ட் பண்ற மாதிரி இருக்கு. பழைய வருஷ கொஸ்டின்ல ஆன்டிதீசிஸ் தான் இருக்கும், பட் ஆன்டிதீசிஸ் இல்லாத இடங்கள்ல நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஜக்ஸ்டா பொசிஷன் வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து கென்னிங். இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஓல்ட் இங்கிலீஷ், ஓகேவா, காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு மீனிங், நம்ம மெட்டபாரிக்கல் மீனிங் தேடுறதான் வந்துட்டு கென்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேல் ரோட் ஃபார் த சி, ஓகேவா, வேல் ரோட் அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் தான். ஸோ வந்து மெட்டபாரிக்கல் மீனிங் ஒரு காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. ஒரு ஓல்ட் இங்கிலீஷ் டேர்மா இருக்கலாம், அது ஒரு மேபி நம்ம சொல்றோம்ல தமிழ்ல வந்து ஒரு பழமொழி, சரியா? சோ வந்து பழக பழக பாலும் புளிக்கும். இது என்னது, இது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. அது எப்படி நம்ம பால் புளிக்கும் நம்ம யோசிப்போம். பட் அந்த பழைய காலத்து பழமொழிகள் அப்படின்றது வந்துட்டு இன்டென்டட் மீனிங் வந்துட்டு நமக்கு வேற டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஸோ அப்ப அது என்னது, காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன். நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. என்னது, ஓல்ட் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு மெட்டாபாரிக்கல் மீனிங்கோட கொடுக்கறத வந்து கென்னிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து லிட்டோட்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். இது என்ன அப்படின்னா டபுள் நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்றது லிட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட் பேட், ஓகேவா. சோ டு மீன் வெரி குட். அதாவது நாட் பேட் அப்படிங்கறது வந்துட்டு வெரி குட் அப்படிங்கறத மீன் பண்றதா நாட் பேட். நம்ம சொல்லுவோம்ல ஜென்ரலா ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இருந்தா அது பாசிட்டிவ் அப்படின்னு சும்மா நம்ம காமன் சேயிங்ல சொல்லுவோம். அதே மாதிரிதான். ஸோ லிட்டோட்ஸ் அப்படின்றது ஒரு டபுள் நெகட்டிவ்ஸ் யூஸ் பண்றதா நம்ம லிட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் மெட்டாஃபர் நமக்கு தெரியும். ஸோ கம்பேரிசன், ரெண்டு சம்மந்தம் இல்லாத விஷயத்த வந்து கம்பேர் பண்றது, இல்ல சம்மந்தப்பட்டதா கூட இருக்கலாம். லைக் அண்ட் ஆஸ் இல்லாம கம்பேர் பண்றது வந்துட்டு நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டைம் இஸ் அ தீஃப், டைம் இஸ் லைக் அ தீஃப் அப்படின்னு சொன்னா சிமிலி டைம் இஸ் அ தீஃப், நேரமே ஒரு திருடன் தான் அப்படின்னு டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தா அது வந்து மெட்டாஃபர். இதுவுமே நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டானமி. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் அடிக்கடி கேட்கறாங்க. மெட்டானமி என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதிலா இன்னொரு சப்ஸ்டிடியூட் பேரை போட்டுக்கிறதா என்ன அப்படின்னா ஒரு மெட்டானமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ பாருங்க, the White House issued a statement. அதாவது வெள்ளை மாளிகையில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்கப்பா. வெள்ளை மாளிகை வந்து உயிரில்லாத ஒரு பொருள், அது எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன். அங்க வந்து பிரசிடென்ட் இவங்கலாம் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஒரு பொருளுக்கு பதிலா இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கறது, அதுக்கு க்ளோஸா லிங்கா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த சொல்றதா என்ன அப்படின்னா மெட்டானமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ட்ரெயின் இன்னைக்கு லேட் அப்படின்னு சொல்றோம். ட்ரெயின் லேட்னா ஸோ அது ஒரு நான் லிவிங் திங் தான். அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பர்சன் தான் அதை லேட்டா டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெட்டானமின்றதுனாலே நம்ம ஞாபகத்துல வர வேண்டியது சப்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அனாமட்டோபியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு சவுண்ட். அனாமட்டோபியானாலே நமக்கு சவுண்ட் தான். ஸோ பஸ்ஸிங் சவுண்ட், சிஸ்லிங் சவுண்ட், ஏதாவது வேர்டிங்ஸ்ல ஏதாவது நமக்கு போம்ஸ்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரேசஸ்ல கொடுக்கும்போது சவுண்ட் டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி தான் நம்ம அனாமட்டோபியா சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிமோரான். ஸோ ஆக்சிமோரான் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் ஜஸ்ட் இப்ப ஆன்டிதீசிஸ் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியா வந்து அடுத்தடுத்து வைக்கிறது. ஆக்சிமோரான் அப்படின்றது அடுத்தடுத்து, இப்ப லவ் ஹேட், ஓகேவா, அப்படி எக்ஸாக்டா பக்கத்துல பிளேஸ் பண்ணி வைக்கிறது. ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்டரியான விஷயங்களை அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிமோரான். டெஃபனிங் சைலன்ஸ், ஓகேவா. சோ இந்த மாதிரி கான்ட்ரடிக்டரியான வேர்ட்ஸ் அடுத்தடுத்து வைக்கிறது ஆக்சிமோரான். பட் ஐடியாஸ் ஃப்ரேசஸா வந்து தனித்தனியா ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஒரு மாதிரி, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வேற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஆன்டிதீசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேத்தட்டிக் ஃபாலசி சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா. ஸோ நேச்சருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துட்டு நம்மளோட மனுஷங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுக்கறது வந்து பேத்தட்டிக் ஃபாலசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஆங்கர் அப்படிங்கிறது ஹியூமன் குவாலிட்டி,
அதை வந்து கிளவுடுக்கு சொல்லுவாங்களா, இது வந்து கடலுக்கு வந்து கோவம் வந்துருச்சு, கடல் சீற்றம் ஆயிட்டு. ஓகேவா, அது ஜஸ்ட் வந்து ஒரு நேச்சுரல் பினாமினாவை நம்ம வந்து அந்த ஹியூமன் நேச்சர் கூட லிங்க் பண்றது வந்து பாத்தட்டிக் ஃபாலசி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாரடாக்ஸ். ஸோ பாரடாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஒரு உண்மை ரொம்ப பெரிய ஆழமான உண்மையா இருக்கும், பட் வெளியில இருந்து பார்க்க என்னடா இது உண்மை புரியல, தலையும் இல்லாம வாழும் இல்லாம இருக்கே அப்படின்னு ரொம்ப செல்ஃப் கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். சோ என்னையா சொல்ல வரீங்க, பிகினிங் சொல்றீங்களா எண்டுன்னு சொல்றீங்களா? ஓகேவா, சோ வந்து ஒரு முடிவுக்கு இது ஒரு ஆரம்பம். பட் நம்ம ரொம்ப டெப்தா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு பெரிய மீனிங் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் பர்சானிபிகேஷன், இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சதான். கிட்டத்தட்ட நம்ம மேல பார்த்த பாத்தட்டிக் ஃபாலசி மாதிரியே தான். நமக்கு பாத்தட்டிக் ஃபாலசின்னு கேட்டது இல்ல, பர்சானிபிகேஷன் தான் மேக்சிமம் கேட்பாங்க. ஹியூமன் கேரக்டரை நான் ஹியூமன் பொருட்களுக்கு கொடுக்கறது. The wind whispered through the trees. ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து என்ன ஒரு க்ளூ எடுத்துக்கலாம்னா, ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்து நேச்சர் பத்தி எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ அப்போ நமக்கு பர்சானிபிகேஷன் அப்ளை ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே நேச்சர் பத்தி எழுதும் போது விண்ட் அப்படி வரும், இது இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது கண்டிப்பா நேச்சரை வந்து மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் கூட தான் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ சான்சஸ் இருக்கு நமக்கு பர்சானிபிகேஷன் வர்றதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோலெப்சிஸ். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இனிமே நடக்க போறத ஏற்கனவே நடந்த மாதிரி வந்து நம்ம முடிவு பண்ணிப்போம்ல, அதான் வந்து ப்ரோலெப்சிஸ். ஓகேவா, I'll tell you what happened. He's already ruined everything. ஆக்சுவலா அவன் எதுவுமே வந்து வேலையில எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், பட் இருந்தாலும் சொதப்பிடுவான்ப்பா. நம்ம அப்படி பிரியரா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ப்ரோலெப்சிஸ். ஸோ ப்ரோ அப்படிங்கிற வேர்ட் வச்சு நம்ம ஹிண்ட் வச்சுக்கலாம், பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து சிமிலி, நம்மளுக்கு தெரியும், கம்பேர் பண்றது, ஒரு விஷயத்த இன்னொரு பொருள் கூட கம்பேர் பண்றது, லைக் ஆஸ் இந்த மாதிரியான சில டிவைசஸ் வச்சு, ஆஸ் பிரேவ் அஸ் த லைன். சினக்டாக் ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சினக்டாக் அப்படின்றது என்னன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த மெட்டானமி அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு பதிலா இன்னொரு பொருளை வந்து சப்ஸ்டியூட்டா சொன்னோம். பட் சினக்டாக் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஹோலா ஒரு விஷயத்துக்கு சொல்றதுக்கு பதிலா அதுல ஏதாவது ஒரு பார்ட், அதாவது இன்னைக்கு கிளாஸ்க்கு எத்தனை தலை வந்திருக்குன்னு எண்ணுங்கப்பா, தனித்தனியா வந்துட்டு ஒரு பர்சனா எண்றதுக்கு பதிலா டோட்டலா எத்தனை ஹெட்ஸ் இருக்கிறாங்க, 50 ஹெட்ஸ்னா 50 பேர் வந்திருக்கிறாங்க. சோ வந்துட்டு ஒரு ஹோலான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதிலா ஒரு பர்சன் சொல்றதுக்கு பதிலா அவங்களோட ஹெட்டை வந்து கவுண்ட் பண்ணாலும் இங்க போதுமானது. சோ கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்துக்கு பதிலா பார்ட்டா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து சினக்டோக் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். ஓகேவா, இப்போ வந்து ஹேண்ட் அப்படின்றது எல்லா மக்களையும் சொல்றாங்க. ஆல் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க எல்லா கைகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கைகளும் ஓங்கட்டும் நம்ம ஒரு வேர்ட் சொல்றோம்னா, கைகள்னா அது யாரை மீன் பண்ணுது, பீப்புளை தான் வந்து மீன் பண்ணுது. சோ இதுதான் சினக்டோக். கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, சோ நம்ம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து சினஸ்தீசியா. சோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு டெக்னிக். ஸோ வந்துட்டு அவங்களுடைய ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரெசென்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு குட் சென்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கு ரெப்ரசென்ட் பண்றதா சினஸ்தீசியா அப்படின்னு சொல்றாங்க. த சைலன்ஸ் வாஸ் ஆஸ் திக் அஸ் அ ஃபாரஸ்ட். ஸோ நமக்கு மேபி ஒரு கன்ஃபியூஷன் கூட வரலாம், அந்த இடத்துல ஆஸ் வந்திருக்கனால ஒருவேளை சிமிலி வருமோ அப்படின்ற மாதிரி. நமக்கு அந்த கேட்டிருக்க கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்றது வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பர்ட் எபித்தட். ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா, அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அண்ட் அட்ஜெக்டிவ் யூஸ்வலி யூஸ் டு டிஸ்கிரைப் ஒன் திங். நம்ம வந்து ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. ஓகேவா, சோ அது வந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்பர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமில்லாத இரவுகள். ஓகேவா, ஸோ ஸ்லீப்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நைட் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்கான ஒரு அட்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிக்மா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்னது, ஒரு மல்டிபிள் பார்ட்ஸ், ஒரு வேர்ட் இருக்கும், அந்த வார்த்தை வந்துட்டு நிறைய மீனிங்ஸ் கொடுக்கும் ஒரு சென்டென்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஸ்டோல் மை ஹார்ட் அண்ட் மை பர்ஸ். இந்த இடத்துல ஸ்டோல் அப்படின்றது ஹார்ட்டுக்கும் வந்து ஓகே ஆகுது, அண்ட் அதே மாதிரி வாலெட், அது ரெண்டு இடத்துக்குமே ஃபிக்ஸ் ஆகி வர்றதுனால இதுக்கு பேரு ஜியாக்மா அப்படிங்கறத சொல்றோம். ஸோ எல்லாருமே கிளியரா? நான் கொஞ்சம் வேகமா தான் போயிருக்கேன். இன்னொரு சொல்ல முடியுமா? டிரான்ஸ்பர்ட் எபித்தட் அப்படின்றது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ். யூஸ்வலா நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்றதுக்கு, வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்பர்ட் எபித்தட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே.
So the sorry, லாஸ்ட் ஒன் last one. ஜுயிக்மா. ஸோ ஜுயிக்மா அப்படின்றது வந்துட்டு ஒரு வேர்டு இருக்கும், பட் அது வந்து ஒரு சென்டென்ஸோடைய மல்டிபிள் பார்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹி ஸ்டோல் மை ஹார்ட் அண்ட் மை வாலெட். ஸோ அந்த ஸ்டோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவனுடைய ஹார்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இன்னொரு பார்ட்டான வாலெட்டையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால அது வந்துட்டு நம்ம ஜுயோக்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு சென்டென்ஸ்லேயே மல்டிபிள் பார்ட்ஸ்க்கு அப்ளை ஆச்சு அப்படின்னா அது வந்து ஜுயோக்மா. ஓகேவா? ஓகே மேம். ஒன் வேர்ட் ஒரு வேர்ட் வந்து நிறைய இடத்துக்கு அப்ளையபிளா இருக்கும். அதான் மீனிங். ஆமா, ஒரு சென்டென்ஸ்ல டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல அது அப்ளை ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஜுயோக்மா. ஓகே ஓகே, வேற யாருக்கும் இது டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தானே? அது என்னன்னா ஜக்ஸ்டாபோசிஷன் சேம் அஸ் ஆன்டிதிசிஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு நமக்கு டிஃபரன்ஸுமே பார்த்தா நமக்கு தெரியாது. எக்ஸாக்ட் சேம் தான். கான்ட்ரடிக்டரியான விஷயங்களை அப்படியே நம்ம அடுத்தடுத்து பிளேஸ் பண்ணிருக்கிறதுன்னு இப்படி நமக்கு சேம் மீனிங் கொடுக்கறதுனால கண்டிப்பா ஆன்டிதிசிஸ் அண்ட் ஜக்ஸ்டாபோசிஷன் வந்து நமக்கு ஒரே ஆப்ஷன்ல கொடுக்க வாய்ப்பு இல்லை. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இல்லை ரெண்டுமே. அதனால ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும் நம்மளுக்கு. பட் சப்போஸ் ஆன்டிதிசிஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஜக்ஸ்டாபோசிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரெண்டுமே சேர்ந்த ஆப்ஷன்ல வராது. ஓகேவா? ஓகே, வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியரா? அக்கா அந்த கென்னிங் சொன்னீங்கல்ல, ஆ, இந்த ஓல்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ ஆர்கேசம் அதுவும் ஒன்னாக்கா? கென்னிங் அண்ட் ஆர்கேசம். எனக்கு ஆர்கேசம் எக்ஸாக்டா எனக்கு என்னங்கிறது தெரியல. நான் அது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆர்கேசம்னா என்னது? அக்கா அதுவும் சிமிலரா எப்படின்னா நியூ இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்றது போல அந்த ஓல்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி சொல்ல, ஓல்டன் வேர்ட்ஸ் இந்த தை தோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அது ஆர்கேசம் சொல்லுவாங்க. ஓ, ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓல்டு லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸாக்டா ஒரு கிட்டத்தட்ட நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு 50-50 சேமா வருது. பட் ஆர்கேசம்னா என்னங்கிறத இப்பதான் பாக்குறேன். பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது நான் பார்த்து நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? எனக்கு எக்ஸாக்டா தெரியல ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. சரிக்கா. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் போயிடலாம். நான் அதுமே குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சொல்ல ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதானே? ஓகே. So what is the term for the use of word or phrase to mean the exact opposite of its literal or usual meaning? So அதுல பாருங்க என்னெல்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஆன்சர் அப்படி உங்களுக்கு விசிபிளாவே இருக்கு. பட் இருந்தாலும் சட்டையர் வர வாய்ப்பு இருக்கா? சட்டையர்னா என்னது? ridiculing the society. ஓகே, சோ சட்டையர் வராது. பாரடாக்ஸ்னா டூ கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ் அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவா இருக்கும் அப்படின்னா அதான் பாரடாக்ஸ். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஹைப்பர்போலும் வராது, எக்ஸாஜுரேஷன். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? வேர்டோ இல்ல ஃப்ரேஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட், லிட்ரல் மீனிங் ஒண்ணு ஆனா யூஷுவல் மீனிங் வேற ஒண்ணா இருந்ததுன்னா அதான் என்னது? ஐரனி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கிரிட்டிக்கல் டேர்ம் ரெஃபர்ஸ் டு, இது நம்ம வந்து ஏற்கனவே கிரிட்டிசிசம்ல பார்த்திருப்போம் இல்லையா? அரிஸ்டாட்டில் சொல்வார்ல, ட்ராஜடி பத்தி பேசும்போது கத்தார்சிஸ் பேசிப்பார், பியூரிஃபிகேஷன் ஆர் பர்கேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சோ வந்து கிளென்சிங் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னா அது என்னது? கெத்தார்சிஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த டேர்ம் த கேரக்டர் ஃபிளா? இதுவும் நம்மளுக்கு தெரியும், ஹமார்ஷியா. சோ அந்த அரிஸ்டாட்டிலோடைய அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? கத்தார்சிஸ், அனக்னாரிசிஸ். அனக்னாரிசிஸ்னா என்னது? ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரூத். வெரி குட், ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரூத். ஓகேவா? ஹமார்ஷியானா டிராஜிக் ஃபிளா. சரியா? நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம் வர்றது. கெத்தார்சிஸ்னா பியூரிஃபிகேஷன். சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ நீங்க அதுவும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது பாருங்க. Which term is used to describe a narrative technique where the flow of thoughts and feelings are depicted as they pass through the mind? என்ன வரலாம் ஆன்சர்? Stream of consciousness. Yeah, obviously stream of consciousness. So stream of consciousness ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணவங்க யாரெல்லாம்?
Virginia Woolf. Virginia Woolf, ஜேம்ஸ் William ஜாய்ஸ், James, ஜாய்ஸ். James Joyce. ஓகே, குட். சோ என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஒர்க்ல எல்லாம் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்ளை ஆயிருக்கு, அதுல பப்ளிஷ் இயர் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. Which critical terms refers to an exaggerated portrayal of someone or something, often for comic effects? Pass. Sorry. Farce. Option D, false. Caricature. ஓகே. சோ கேரிகேச்சர், நம்ம கேரிகேச்சர் ஒண்ணு பார்க்கல. சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், காமிக்ல ஒரு இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த நிறைய நம்ம சோசியல் மீடியாஸ்ல பார்த்தா கூட தெரியும் கேரிகேச்சர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முன்னாடி உட்கார்ந்தோம்னா நம்மள வந்து ஒரு காமிக்லா, நம்ம முன்னாடி எல்லாம் பார்ப்போம்ல, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ரொம்ப காமிக்கலா வரைவாங்கல்ல, அந்த மாதிரி. சோ காமிக்லா ரெப்ரசன்டேஷன் பண்றது வந்துட்டு கேரிகேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, சோ இது ட்ரை பண்ணுங்க. ஃபால்ஸும் எக்ஸ்ட்ரீம் காமெடி தான் ஆக்சுவலி. சாரி, கொஞ்சம் சவுண்டா சொல்றீங்களா? ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரீம் காமெடி தானே. ஃபார்ஸ், ஒரு நிமிஷம், சர்ச் இட். ஃபார்ஸ் எக்ஸாக்ட்டா தெரியல என்னன்னு. டிராமால தானே ஃபார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா பர்சன் தான் இருக்கு. சோ கேரிகேச்சரா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. அது வந்து டிராமா டெக்னிக். எஸ். ஓகே, சோ கூகுளுமே அதான் போட்டிருக்கு. ஒரு ஃபன்னி பிளே, தியேட்டர்ல ரிடிகுலஸ் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றதா வந்துட்டு ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ ஓகே, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் த நரேட்டிவ் டிவைஸ் வேர் ஏர்லியர் ஈவென்ட்ஸ் ஆர் இன்சர்டட் இன்டு த chronological order of a narrative? ப்ரோலெப்சிஸ்னா என்னன்னு பார்த்தோம். Before assuming. ஓகே, வெரி குட். அசியூம் பண்றதுன்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன வர வாய்ப்பு இருக்கு? ஏர்லியர் ஈவென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்றது ஒரு நரேட்டிவ்ல. இது ஒரு நரேட்டிவ் டெக்னிக். என்னது? ஓகே, ஃபிளாஷ்பேக். ஓகேவா? சோ இது ஒரு ஃபிளாஷ்பேக் டெக்னிக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which term describes a figure of speech that combines contradictory terms like jumbo shrimp? Oxymoron. Very good. Oxymoron. பார்க்கலாம். Yes, oxymoron. ஓகேவா? ஓகே. Which critical term refers to a work that criticizes human vice or folly through irony, derision or wit? ஒர்க்ல அது நம்ம இது பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வரலாம்? ஃபால்ஸ் இப்பதான் பாக்குறோம். ஒரு மாதிரி காமிக்ல வரும். என்ன சொல்றீங்க? Satire. ஓகே, சட்டையர். ஓகேவா? சோ அலிகரிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட நரேட்டிவ் டெக்னிக் மாதிரி கொண்டு வந்து நமக்கு முடிக்கிறதா வந்து அலிகரி அப்படின்னு பார்த்தோம். சட்டையர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ற மாதிரியான விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்றோம். சாரி, ஓகே. சோ மார்க் பண்ற அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சட்டையருக்குள்ள கொண்டு வரணும். ஓகே, சோ நெக்ஸ்ட். What is the term for a narrative technique that hints at future events in the story? Prolapses. Foreshadowing. ஓகேவா? சோ ஸ்டோரிய, அதாவது ப்ரோலப்சிஸ்னா இவன் இப்படிதான், அதாவது ஃபியூச்சர் ஈவெண்ட்டை முன்னாடி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சோ வந்து ஒரு ஸ்டோரியில நம்ம வந்து அதை ஹிண்ட் பண்றோம், பின்னாடி இப்பெல்லாம் நடக்க போது ஹிண்ட் கொடுக்கறது. ஓகேவா? இதுல வந்து எக்ஸாக்டா நம்ம சிச்சுவேஷன் இப்படிதான் மெஸ் அப் ஆயிரும், இல்ல இது சூப்பரா நடந்துரும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ப்ரோலப்சிஸ். பட் ஃபோர் ஷேடோவிங் அப்படிங்கிற நரேட்டிவ் டெக்னிக் என்ன சொல்றாங்க, இது நம்ம இங்க இருந்து ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ல இப்பெல்லாம் வரப்போகுதுன்னு ஹிண்ட் கொடுப்போம்ல. சோ ஏதாவது முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிளேயா இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு பேடான ஓமன்ஸ், ஓமன் கொடுக்கறது, இல்ல ஏதோ கெட்ட சகுனம்னு யாரோ பேசிக்கிறது. இது நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்மளோட ஜூலியஸ் சீசர்ல கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து தோணும்ல, அந்த ஓமன்ஸ் தோணும், வேணாமே போக வேணாமே, ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்க போகுதுங்கிறது ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்கல்ல முன்னாடி. சோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபோர் ஷேடோவிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which term refers to the prevailing atmosphere of or emotional aura of a work? ஒரு ஒர்க் உடைய
ஓகே, இத வந்து டிஃபைன் பண்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குட். மூட் தான் வந்து டிஃபைன் பண்ணும். டோனோ தீம் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாது. எதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு சொல்லக்கூடிய மூட் தான். அதை எழுதக்கூடிய எந்த ஒரு மைண்ட் செட்ல எழுதியிருக்காங்க அண்ட் நம்ம ரீட் பண்றோம் அப்படின்றதான் முக்கியம். ஓகே, which is a critical term for a work of literature that imitates another work often humorously. parody. Parody. ஓகே, குட். parody. ஓகேவா? சோ தெரியலனா நம்ம அந்த அந்த கீ டேர்ம்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒர்க் லிட்ரேச்சர்ல ஒரு ஒர்க் இருக்கும், அதை வேற ஏதோ ஒரு ஒர்க்கை இமிடேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் காமெடியா காமிக்கலா கொண்டு போற மாதிரி இமிடேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது? parody. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which term is used to describe a brief and indirect reference to a person, place, animal, idea or thing? Allegany. Yeah. So, sorry. Answer is allusion. ஓகேவா? அலிகரியில நம்ம என்ன பார்த்தோம்? அலிகரினா என்னன்னு பார்த்தோம்? ஒரு கான்செப்ட் ஆர் ஒரு ஐடியாவை வந்துட்டு பிரசன்ட் பண்றாங்க, நரேட்டிவ் ஸ்டைல்ல கொண்டு வந்து பிரசன்ட் பண்றாங்கன்னா தான் நம்ம அலிகரி பார்த்தோம். அல்யூஷனுக்கு ஆக்சுவலா நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? Ideas and thoughts இதெல்லாம். சோ வந்துட்டு ஒரு இன்டைரக்டா ஒரு பர்சனையோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து அல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அலிகரின்னு நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் நம்ம சொல்ல வர கான்செப்ட ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், அதை வந்து நரேட்டிவ் ஸ்டைல்ல போய் எக்ஸ்பிளைன் பண்றதா நம்ம வந்து அலிகரி அப்படிங்கறத சொல்றோம். சரியா? சோ அல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் தான். பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்ல, ஏதோ ஹிஸ் லவ்விங் லைக் ரோமியோ அந்த மாதிரி பார்த்தோம்ல. அப்ப பிரீஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கறது இல்ல, இன்டைரக்டான ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அல்யூஷன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ் அல்யூஷன். ஓகேவா? What is the term for a serious speech or writing intended to give moral guidance? கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த டேர்ம் அதுக்கு என்ன சொல்றாங்க? ஓகே, சோ பாக்கலாம். ஹொமேலி. ஓகேவா? சோ பேரபிள் அப்படின்னு பேரபிள்ஸ் அண்ட் ஃபேபிள்ஸ் சொல்லுவாங்க. பேரபிள்னா என்னது? எதனால நீங்க பேரபிள் அப்படின்னு சொன்னீங்க? ஓகே, ஸ்டோரி ஒரு மாரல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து ஒரு சீரியஸான ஸ்பீச், அது வந்து மாரல் கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு லெசன் டீச் பண்றதாவும் இருக்கலாம். அது ஒரு ஸ்டோரி ரைட்டிங்காவும் இருக்கலாம், இல்ல சீரியஸான ஒரு ஸ்பீச்சாவும் இருக்கலாம். நம்ம பேரபிள்னு ரெஃபர் பண்றது, அதை கோட் பண்றது மேக்ஸிமம் நம்ம ஸ்டோரிஸ் வச்சுதான் நம்ம பேரபிள்னு சொல்லுவோம். நார்மலான ஒரு பர்சன் பேசுற ஸ்பீச்சை வந்து நம்ம பேரபிள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த இடத்துல சீரியஸ் ஸ்பீச்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஹோமிலி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு புது விஷயம் லேர்ன் பண்றோம். சீரியஸ் ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல ரைட்டிங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான மாரல் விஷயம் நமக்கு சொல்ல வருது, வேல்யூ சொல்ல வருது அப்படின்னா அது வந்து ஹோமிலி. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிதான் நம்ம மேபி பேரபிள் கூட நம்ம டிக் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டோரி அப்படின்னு எந்த இடத்துலயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. நம்ம ரைட்டிங் அப்படின்றத வச்சு நீங்க சொல்லிருப்பீங்க பேரபிள் அப்படின்னு, பட் ஸ்பீச் அப்படின்னு வர்றதுனால நம்ம வந்து ஹோமிலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். Which term refers to a long, often tedious narrative of great events or deeds? Epic. Very good. பார்க்கலாம். So epic தான். ஓகே, இதுல சானட்னா என்னது? 14 lines. 14 lines. வெரி குட். ஷேக்ஸ்பியர் வந்துட்டு எத்தனை சானட்ஸ் எழுதியிருக்காரு? 154. ஓகே, 154 சானட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 126 போம்ஸ் வந்துட்டு யார பத்தி எழுதியிருப்பாரு? சானட்ஸ் யார பத்தி எழுதியிருப்பாரு? ஓகே, அண்ட் ரிமைனிங் நரேட்டிவ்ஸ்லாம், ரிமைனிங் சானட்ஸ்லாம் யாருக்கு எழுதியிருப்பாரு? ஒரு லேடிக்கு எழுதியிருப்பாருல, யாரு? Dark Lady. ஓகே, ஜஸ்ட் கால். ஓகே, குட். சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். Okay, which is a term for a novel or a story that critiques society and the human condition through the use of speculative or imaginative elements? Dystopian. Okay, வேற ஏதாவது இருக்கா? So dystopia. ஓகேவா? சோ வந்துட்டு சொசைட்டி கிரிட்டிக் பண்றாங்க. ஓகேவா? சோ வந்து இமேஜினேட்டிவ் எலமெண்ட்ஸ் மூலமா நம்ம வந்து ஒரு நாவலையோ ஒரு சொசைட்டி பார்த்து இது பண்றத வந்துட்டு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டோபியா அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, ஓகே, இது சொல்லுங்க. Which term refers to the deliberate repetition of the first part of a sentence in order to achieve an artistic effect? Alliteration.
ஸோ நல்லா anaphora. ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சவுண்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு சொல்லல. அல்லிட்ரேஷன் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்டேஷன் தான். ஓகேவா? இங்க வந்து நமக்கு வந்து ஒரு வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுற மாதிரி சொல்றது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அனாஃபோரா தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த டேர்ம் ஃபார் அ ஸ்பீச் பை ஒன் கேரக்டர் இன் அ பிளே ஆஃபன் எக்ஸ்பிரஸிங் தேர் தாட்ஸ் அலவுட்? Soliloquy. monologue. ஓகே பார்க்கலாம். மோனோலாக். ஓகேவா? சோ வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய தாட்ஸை ரொம்ப கிளியரா எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்துட்டு மோனோலாக். ஓகே. So next question. Which critical term refers to a change of fortune in a story, particularly in Greek tragedy? திடீர்னு அவங்களோட தலைப்பு மாறி போகுது சொல்லுவாங்க. Option B, peripetriava. வெரி குட். பெரிபெஷியா, ரிவர்சல் ஆஃப் ஃபார்ச்சூன். இதுவும் நம்ம வந்துட்டு அரிஸ்டாட்டில் இதுல தான் பார்த்திருக்கோம். ஓகே. What is the term for the central character in a story who undergoes the most significant change? யாரு? Protagonist. Simple question na. Sorry. So next question. Which terms refers to a character that contrasts with other character? Protagonist கூட contradict பண்ற character Antagonist. foil அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு அனதர் ஒரு கேரக்டர் வந்துட்டு அதை வேற ஏதோ ஒரு கேரக்டர் கூட கான்ட்ராஸ்ட் பண்றாங்க. அது முக்கியமா ப்ரொட்டாகனிஸ்ட் கூட. ஓகேவா? அண்ட் அவங்க மூலியமா என்ன நடக்குதுன்னா இன்னொரு கேரக்டருடைய குட் குவாலிட்டிஸ் வந்து ஹைலைட் பண்ணப்படுதான். அப்படி உள்ளவங்க நம்ம வந்து ஃபாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவங்க அப்படி எதிர்க்கிறதுனால இன்னொரு பர்சன் வந்து நமக்கு ரொம்ப ஹையா தெரியுறாங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆன்டாகனிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பிளேலையும் அவங்க இருக்கிறதுனால நமக்கு ஹீரோ வந்து பெரிய ஆளா தெரியவாரான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? சோ அப்போ ஒத்தலவும் தான் இருக்கு, ஆன்டாகனிஸ்ட் வந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம கண்ணுக்கு ஒத்தல ஒரு பெரிய ஆளா தெரியவாரான்னு கேட்டா அந்த அளவுக்கு நமக்கு தெரிய மாட்டாரு. அவர் ஒன்னும் ரொம்ப நல்லவருங்களாம் நமக்கு தோணாது. அப்படிதானே? சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரெப்ரஸன்டேஷனால இன்னொரு கேரக்டர் குளோரிஃபை ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஃபாயில். சோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், சோ ஒரே ஒரு பர்சனாலிட்டி டைப் மட்டும் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அதை என்ன சொல்றாங்க? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தலாம், பிளாட் கேரக்டரா. சரியா? ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு இல்ல நம்மளோட லெசன்ல இல்ல சிலபஸ்ல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ இது சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. Which term refers to a form of metrical foot in poetry consists of one stressed syllable followed by two unstressed syllable? Okay. So answer பார்த்தலாம் dactyl. சரியா? சாரி என்ன சொன்னீங்க? இல்ல ஆப்ஷன் ட்ராக்கியா இருக்கும்னு நினைச்சு சொன்னீங்க. dactyl. சோ இப்போ அயாம்பிக் பென்டாமீட்டர், அயாம்னா என்ன அப்படின்லாம் நமக்கு தெரியணும்ல. அதை பத்தி நம்ம இன்டெப்தா படிக்கலனாலும் ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் பைஹார்ட்டாவது பண்ணி வச்சுக்கணும். சோ டாக்டைல் அப்படின்றது என்னது? ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அதுக்கு அடுத்து என்ன வருது? இஸ் ஃபாலோட் பை ஒரு ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள் இஸ் ஃபாலோட் பை டூ அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். ரெண்டு அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்ததுன்னா அது என்னது? டாக்டைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு பாத்துடலாம், ஏன்னா நமக்கு இது இல்ல. சரியா? சோ கன்க்ளூஷன். ஓகேவா? லாஜிக்கலா இல்லாம சும்மா ஏனாதோனான்னு இருக்கு. முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வரல அப்படின்னா அது வந்து நான் செக்விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா ரெட் ஹெரிங், ஆட் ஹோம்னியம். சோ ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான ஒரு ரீகால் மாதிரி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க போயிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே கூகுள் பண்ணி பாருங்க. ரெட் ஹெரிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆட் ஹோம்னியம். இது ரெண்டும் நமக்கு பேப்பர் 2ல வராது, பட் பேப்பர் 1ல ஷியோரா வரும். ஓகேவா? ஜஸ்ட் ரீகால் இட். அதுல என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. சோ அவங்களுக்குள்ளே டயலாக் டெலிவர் பண்ணிட்டாங்க. சரியா? கேரக்டர் டெலிவர்ஸ் டு தெம்செல்வ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? Soliloquy. சாலிலாக். சோ அப்போ சாலிலாக்கிக்கும் மோனோலாக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுல என்ன பார்த்தோம் நம்ம மோனோலாக்ல? Single actor. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருந்தாங்க. பட் இங்க வந்து இருக்கிறாங்க, பட் கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? டெலிவர்ஸ் டு தெம்செல்வ்ஸ், அவங்களுடைய தாட்ஸ் அலவுடா சொல்றாங்க அப்படின்னா அதுதான் சாலிலாக். ஓகே. So what is the term of a literary work that presents an idealized or perfect society?
ஸோ ஐடியலைஸ்ட் ஆர் பர்ஃபெக்ட் சொசைட்டி நம்ம யூட்டோப்பியான்னு சொல்லுவோம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ 1 minute. Which term is used for the repetition of a word or phrase at the end of successive clauses or sentence? ஓகேவா? ஸோ எண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னா அனஃபோரா, ஓகேவா? எண்டிங் அப்படின்னா என்னது? எபிஸ்ட்ராஃப். ஸோ இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 30 இது பார்க்கும்போது இது பார்க்கல. அனோஃபோரா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கிறதுல சக்சசிவான கிளாசஸ்ல ஒரே வேர்ட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது அனோஃபோரா. பட் அடுத்து லாஸ்ட் எண்டிங்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது என்னது? எபிஸ்ட்ரோஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது பாருங்க. வாட் இஸ் a term for a common overused expression that has lost its originality or impact? Cliche. ஓகே, பார்க்கலாம். கிளீச்சே. ஓகேவா? தெரியலன்னா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு காமன் ஓவர் யூஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அதுல ஒரிஜினாலிட்டியே போற அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த போட்டு அரைச்சமா வரைச்ச மாதிரி காமனை யூஸ் பண்ணிட்டே இருப்போம்ல, அதை வந்து கிளிச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. Which critical term refers to the deliberate use of vague or ambitious language? Euphemism. Very good. Euphemism. But answer is equivocation. Euphemism na enadhu namukku ஒரு சாரி Harsh word changed into தானே soft word. வெரி குட். ஒரு அன்பிளசன்டான ஒரு விஷயம் இல்ல ஒரு கஷ்டமான விஷயம் அத வந்து நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஒருத்தர் வந்து ஹீஸ் டெட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஹி பாஸ்ட் அவே. ஓகேவா? அந்த மாதிரி யூஸ் பண்றதா நம்ம வந்து யூஃபமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவோகேஷன் அப்படிங்கறது என்னது? ஒரு மாதிரி வேகா. ஓகேவா? சோ ஆம்பிகுவஸ், என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு புரியாத மாதிரி இருக்கும்ல, அத வந்துட்டு ஈக்குவோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நீங்க பாத்துக்கோங்க. ஃபேலசிஸ் இருக்குல்ல, நான் சொன்னால பேப்பர் 1ல அந்த மேல அந்த ரெட் ஹெரிங் ஆட் ஹோம்னியம் எல்லாம் வரும்னு. ஆனா அதே மாதிரி ஃபேலசி ஆஃப் ஈக்குவோகேஷன் ஒரு ஃபேலசியுமே வரும். பேப்பர் 1ல பாத்துக்கோங்க. சரியா? இது கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சம்பந்தமே இல்லாம என்னதெல்லாம் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா ஈக்குவோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the term for a narrative or descriptive technique that portrays life accurately and without idealization? என்ன narrative technique இருக்கலாம்? Realism. Okay, good, very good. Realism. ஓகேவா? சோ வந்து என்ன நடக்கு அப்படின்னு உண்மையா நம்ம சொல்றது. சும்மா இவங்க ஹீரோனா இப்படிதான் இருப்பாங்க அப்படிலாம் இல்லாம உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு, நிலவரம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரியலிசம். வெரி குட். சோ இதை ஆன்சர் பண்றீங்களா? Which term refers to the emotional release experienced by the audience at the end of a successful tragedy? Hubris. ஓகே, பார்க்கலாம். கெத்தார்சிஸ். ஓகேவா? சோ கெத்தார்சிஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தாட்னு சொல்லுவோம்ல, ஒரு பிட்டி, ஒரு பரிதாபம், ஒரு ஐயோ பாவமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஓகேவா? பியூரிஃபிகேஷன் தாட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு ட்ராஜடி பார்த்துட்டே வரும்போது ஒரு கோபம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். பட் அந்த எண்ட் முடியும் போது, அதை டிராஜிக்கலா முடியும் போது என்னதான் ஒரு கொடூரமான ட்ராஜடி, ஒரு கெட்ட வில்லனா இருந்தாலுமே பட் எண்டிங் எப்படி சோகமா தான் நடக்க போகுது. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபீலிங் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா கெத்தார்சிஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the term for the art of effective and persuasive speaking or writing? So effective. Okay, பார்க்கலாம். Rhetoric. Very good. So speaking, exclusive speaking and writing கிட்ட நமக்கு வரும்போது ஒரு ஆர்ட். So effective art அப்படின்னு பார்த்தோம்னா rhetoric அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So இந்த சின்டாக்ஸ் செமண்டிக்ஸ்லாம் வந்து ரிலேட்டட் டு லிங்குவிஸ்டிக்ஸ், அது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் சின்டாக்ஸ்னா என்ன, செமண்டிக்ஸ்னா என்னன்றது நம்மளோட புக்ல போய் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருந்து இது மேட்ச் த ஃபாலோயிங்ல டைரக்டா கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட். Which term describes a literary work where the author criticizes society through the use of humor, irony, and exaggeration? Satire. Okay, பார்க்கலாம். Satire. Okay, good. ஓகே, நல்ல கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓரளவுக்கு நம்ம பார்த்த டேர்ம்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர்க்கா? ஓகே ஓகே. நான் அது போக அடிஷ்னலா நான் சொன்ன அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் இருந்ததுல, அந்த ரெட் ஹெரிங், ஆட் ஹோம்னியம், இதெல்லாம் தயவு செஞ்சு பேப்பர் 1க்கு போய் பாத்துருங்க. அது ஈஸியா தான் இருக்கும். ஸோ பேப்பர் 1க்கு அப்படி கிளாஸ் முடிஞ்சோடனே கூகுள் பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? இது நமக்கு ஆக்சிடென்ஷியலா பேப்பர் 2ல வந்திருக்கு. பட் நமக்கு பேப்பர் 1ல தான் அது யூஸ் ஆகும்.
ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. Thank you. Thank you.